வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் காவல்துறை மாதிபரின் மர்ம மரணம், 10க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு. ஹோமாகம பகுதியில் சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களுடன் 16 இளைஞர்கள் கைது. 100 ஏக்கர் காணியை கையகப்படுத்திய இராணுவ அதிகாரி அரசின் அசமந்த போக்கிற்கும் கண்டனம். சூதாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 8 பேர் அதிரடி கைது. ஜாலில் பாடசாலை நிகழ்வில் சுமந்திரன் பிரதம விருந்தினராக கலந்து கொள்வதற்கு எதிராக வெடித்தது போராட்டம். 25 வருடங்களுக்கு முன்னர் நடந்த கொலை, 5 மரண தண்டனை விதித்த நீதிமன்றம். இறுதிச் சடங்கில் காவல்துறையின் இறுதி மரியாதை இழந்த சி.டி. விக்ரமரத்ன. பெண் காவல்துறை உத்தியோகத்தருடன் தவறான நடத்தை, காவல்துறை உத்தியோகத்தர் பணி நீக்கம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்ன உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை காலை மாலம்பே தலாகே என பகுதியில் உள்ள அவரது வீட்டில் சுடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார். அந்த வகையில் தற்போது முதல்கட்ட விசாரணையில் முன்னாள் காவல்துறை அதிபர் தனது பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் துப்பாக்கியை பரிசோதிப்பதாக குறிப்பிட்டு துப்பாக்கியை அவரிடமிருந்து வாங்கி அதனை கொண்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதால் காவல்துறையின் ஒழுக்க கோவைக்கிணங்க அவருக்கு உத்தியோகபூர்வ மரியாதைகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறை அதிபர் சட்டத்திரணி பிரியந்த வீரசூரிய விசேட உத்தரவிட்டுள்ளார். விக்ரமரத்னவின் இறுதிச் சடங்குகள் திங்கட்கிழமை பிற்பகல் பொருளை பொதுமையானத்தில் நடைபெறவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹோமாகம போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் சட்டவிரோதமான முறையில் மாற்றியமைக்கப்பட்ட 16 மோட்டார் சைக்கிள்களும் 16 சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹோமாகம பகுதியில் அதிவேகமாக சென்ற அதிக சத்தத்தை எழுப்பும் மோட்டார் சைக்கிள்களை குறிவைத்து ஹோமாகம போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகளால் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் சைலன்சர்களை மாற்றுதல், பக்கவாட்டு கண்ணாடிகள் மற்றும் மண்காப்பான்களை அகற்றுதல், இலக்கு தகடுகள் இல்லாமை மற்றும் விளக்கமைப்புகளில் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்படாத மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாரதிகள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் ஜூலை 22ஆம் தேதி ஹோமாகம நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஹோமாகம தலைமையக போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு இராணுவ உயரதிகாரிக்காக பொதுமக்களுடைய 100 ஏக்கர் காணியை கையகப்படுத்தி வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்திரானந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற சம உரிமை இயக்கத்தின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தில் எதிர்க்கட்சிகளாக இருந்தபோது சுட்டிக்காட்டியவர்கள் என்று அரசாங்கமாக மாறிய போதிலும் கூறி விடயங்களை அவர் நிறைவேற்றவில்லை. இவர்களது இடதுசாரி கொள்கையை வைத்துக்கொண்டு பொய்யாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஒரு இராணுவ உயரதிகாரிக்காக 100 ஏக்கர் பொதுமக்களுடைய காணியை வலிகாமம் வடக்கு பகுதியில் கையகப்படுத்தி வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு உரிய காணி உரிமையாளருக்கு காணி வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கரந்தினிய மகாகொட பகலமனான பகுதியில் உள்ள ஒரு பெரிய சூதாட்ட கூடத்தில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து 5 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்துள்ளதாக கரந்தினி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை காவல்துறையினர் அந்த சூதாட்ட கூட்டத்தில் சோதனை நடத்திய போது சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 பெண்கள் தாங்கள் வைத்திருந்த 8 மோட்டார் சைக்கிள்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் சூதாடிய 8 பெண்களும் எல்பிட்டிய, உரகஹாப், கரந்தினிய போன்ற இடங்களைச் சேர்ந்தவர்கள் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்கள் 8 பேரும் பலபிட்டிய நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஜாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் 150வது ஆண்டு விழாவினை பெருமெடுப்பில் நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
அந்த வகையில் நாளைய தினம் நடைபவனி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த நடைபவனிக்கு சட்டத்திரணி எம்.ஏ. சுமந்திரன் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடாது என்றும் விக்டோரியன்ஸ் ஒருவரே அதிதியாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்து பழைய மாணவர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பழைய மாணவர்கள் கருத்து தெரிவிக்கையில் 150வது ஆண்டு விழா என்பது ஒரு முறையே வரும். அது தொடர்பான நிகழ்வுகளுக்கு எமது பழைய மாணவர்கள் யாரையாவது விருந்தினராக அழைக்கப்பட வேண்டும். சுமந்திரனின் விருந்தினராக அழைக்கப்பட்ட விடயம் நேற்றைய தினம் எங்களுக்கு தெரியும். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக பாடசாலை அதிபர் மற்றும் பாடசாலை நிர்வாகத்தின் ஆகியோருடன் சுமூகமாக பேசி முடிப்பதற்கு நாங்கள் முயற்சித்தோம். இந்த 150வது ஆண்டு விழாவுக்கு இன்னொரு விழா ஒழுங்கமைப்பு குழுவானது தெரிவு செய்யப்பட்டது. அது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளிலும் பிரசுரமானது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் எதிர்க்கவில்லை. எமது பழைய மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதே எமது கருத்தாகும். எமது போராட்டத்தால் யாருக்காவது மன உளைச்சல் ஏற்பட்டால் நாங்கள் அதற்கு பொறுப்பல்ல. எமது கருத்தினை கேட்காமல் இந்த விருந்தினர் தெரிவு இடம்பெற்றதே காரணம் எனவும் தெரிவித்துள்ளனர். குருநாகல் வெலகிதர பகுதியில் 25 வருடங்களுக்கு முன்னர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டவை மற்றும் மேலும் ஒருவரை கொலை செய்ய முயன்றமை தொடர்பில் 5 நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் அத்தனகல்லாவின் வெலகிதரவைச் சேர்ந்த தாய் மற்றும் தந்தை ஒருவரும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 பேருக்கு கம்பகா மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி நேற்றைய தினம் இந்த தீர்ப்பை வழங்கினார். 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி ஒரு குழுவினர் வெலகிதர தியகங்கு வீட்டில் உள்ள ஒரு வீடு ஒன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்தவர்கள் மீது கற்கள், தடிகள் மற்றும் வாள்களால் தாக்குதல் நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் இவர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் 5 பேருக்கும் கம்பகா மேல் நீதிமன்ற நீதிபதி மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படும் முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் இறுதிச் சடங்கு முழுமையான காவல்துறை மரியாதைகளுடன் நடத்தப்படாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவல்துறை நெறிமுறைகளின்படி உயிரை மாய்த்து கொள்ளும் எந்தவொரு காவல்துறை அதிகாரிக்கும் மரியாதை செலுத்துவதற்கு உரிமையில்லை என்று கூறப்படுகின்றது. முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்ன தனது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியை பயன்படுத்தி உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் நடந்த நேரத்தில் 2 பாதுகாப்பு அதிகாரிகளை தவிர முன்னாள் காவல்துறை அதிபரின் மனைவியும் இளைய மகனும் மட்டுமே வீட்டில் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மாலபே காவல்துறையினர் இணைந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடமையின் போது பெண் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவரிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் மலுகஸ்வெவ காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை தரப்பு தகவல்களின்படி கடந்த ஜூலை 15ஆம் தேதி தம்புள்ளை கமுதாவூர் மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றின் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு பணியை முடித்துவிட்டு இந்த கான்ஸ்டபிள் காவல் நிலையத்திற்கு திரும்பியுள்ளார். இவ்வாறு திரும்பிய பின்னர் அங்கு அமர்ந்திருந்த பெண் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவரிடம் சென்று அவரது மடியில் அமர முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த பெண் காவல்துறை கான்ஸ்டபிள் உடனடியாக சம்பவம் குறித்து நிலைய பொறுப்பதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது குறித்த காவல்துறை கான்ஸ்டபிள் மதுபோதையில் இருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த விசாரணையை தொடர்ந்து உதவி காவல்துறை அர்ச்சகரின் உத்தரவின் பேரில் மேலதிக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை அந்த காவல்துறை கான்ஸ்டபிள் உடனடியாக அமலுக்கும் வரும் வகையில் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.